கேபிஎல் சென்டர் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜிகே பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்துட்டு நம்மளுக்கு என்ன விஷயத்தை சொல்லப்போது பார்த்திங்கன்னா, நம்ம ட்ரேடர்ஸ்க்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கொண்ட ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன ட்ரெண்டில் இருக்கோம் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்போ தான் வந்து நமக்கு வந்து நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும் மார்க்கெட். நம்ம வந்து அதை தீர்மானித்த பிறகு இறங்குறதுனால நமக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் லெவல் அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ அப்போ வந்து நம்ம புல் ட்ரெண்டில் இருக்கோமா, பியர் ட்ரெண்டில் இருக்கோமா, லாங் டேர்ம்லேயும் சரி, அதுக்கப்புறம் ஷார்ட் டேர்ம்லேயும் சரி. ஸோ அப்போ வந்து நம்ம என்ன தைரியமாக இறங்கலாம். ஓகேவா? அந்த விஷயம் வந்து தெரியணும் இல்லையா? ஸோ அதுக்கான வந்து வீடியோ தான் இந்த வீடியோ. ஓகே, அதை தவிர 2 வேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா புதுமையாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்குது வந்து புதுமையாக நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. ஓகே, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று கோல்டன் கிராஸ், இன்னொன்று வந்து டெத் கிராஸ். ஓகே, இந்த வேர்ட்ஸ் வந்து அடிக்கடி நீங்கள் வந்து பேப்பரில் இல்லை வந்து இந்த மணிக்கொண்டரில் இந்த மாதிரி நியூஸில் பார்க்கும்போது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஸோ இந்த கிராஸ் வந்துடுச்சு அப்படின்னா கட் ஆகிடுச்சு அப்படிங்கும்போது, ஸோ கோல்டன் கிராஸ் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா புல் மார்க்கெட்டை பற்றி குறிக்கிறது. ஸோ அதுக்கப்புறம் டெத் கிராஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பியர் மார்க்கெட்டை பற்றி குறிக்கிறது. ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கான யூஸ் பண்ணுற போகிற டெக்னிக்கல் இண்டிகேட்டர் என்ன, மூவிங் அவரேஜ். ஓகே, ஸோ இந்த மூவிங் அவரேஜ் வச்சு தான் இந்த கோல்டன் கிராஸையும் டெத் கிராஸையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மூவிங் அவரேஜை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்ட பிறகு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ மூவிங் அவரேஜ் ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு டீட்டெயில்டு வீடியோ போட்டிருக்கோம். மூவிங் அவரேஜ்னா என்ன, அது எப்படி அந்த பேர் வந்துச்சு, அதில் வந்து எத்தனை டைப்ஸ் இருக்குது, அதில் என்னென்ன கிராஸ் ஓவர் சிஸ்டம் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய பிளேலிஸ்ட் போனீங்கன்னா அங்கே டெக்னிக்கல் இண்டிகேட்டரில் மூவிங் அவரேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணி அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரியும். சரி, ஸோ நம்ம வீடியோ இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்கோங்க. அதே டயத்தில் நம்மளோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க. இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உள்ள பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி என்னோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். ஸோ அதை தவிர உங்களுக்கு ஏதாவது கொயரிஸ் இருந்ததுன்னா எனக்கு மெயில் பண்ணலாம். kplcenter.kalidas@gmail.com மெயில் பண்ணலாம். ஓகே, அதை தவிர நீங்கள் வந்துட்டு நம்மளுடைய சேனல் மற்ற சோசியல் மீடியாவில் ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த வீடியோக்கு கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன் எல்லா லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த கிளிக் பண்ணி ட்விட்டராக இருக்கட்டும், இல்லை ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இல்லை டெலகிராம் இருக்கட்டும், கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். கோல்டன் கிராஸ், டெத் கிராஸ். ஓகே, ஸோ இதில் வந்து கோல்டன் கிராஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிராஸ் வந்துடுச்சுனாவே நம்ம இது ரெண்டுமே வந்துட்டு கோல்டன் கிராஸாக இருக்கட்டும், டெத் கிராஸாக இருக்கட்டும், நம்ம யூஸ் பண்ண போகிற இண்டிகேட்டர்னா மூவிங் அவரேஜ். ஓகே, ஸோ இந்த மூவிங் அவரேஜுங்கிறது எல்லாருமே ஒரு யூஸ் பண்ணுற இண்டிகேட்டர். அது வந்து ட்ரேடிங்கில் வந்துட்டு டே ட்ரேடிங்காக இருக்கட்டும், இல்லை பொசிஷனலாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இருந்தாலும் இந்த மூவிங் அவரேஜ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய ஸ்டாக்னுடைய ப்ரைஸ், ஸ்டாக்கோ ஒரு இண்டெக்ஸோட ப்ரைஸு எங்கே மூவ் ஆகிட்டு இருக்கு, மேலே மூவ் ஆகிட்டு இருக்கு, கீழே மூவ் ஆகிட்டு இருக்கா அப்படிங்கிறது தெளிவாக தெரியறதுக்கு தான் இந்த மூவிங் அவரேஜ் பயன்படுது. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது கோல்டன் கிராஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு புல் மார்க்கெட்டை குறிக்குது. ஓகே, ஸோ இது எப்போ வந்து தெரிய வரும் அப்படின்னா, மூவிங் அவரேஜ் வந்துட்டு இந்த இதில் நம்ம கிராஸ் ஓவர் சிஸ்டத்தை யூஸ் பண்ண போகிறோம். அப்படி யூஸ் பண்ணும்போது என்ன கிராஸ் ஓவர் சிஸ்டம் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா 50 days மூவிங் அவரேஜ், அதுக்கப்புறம் 200 days மூவிங் அவரேஜ். இதில் முக்கியமான ஒரு மூவிங் அவரேஜ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து சிறப்பம்சம்னே சொல்லலாம் 200 days மூவிங் அவரேஜ். ஸோ ஒவ்வொரு ஸ்டாக்காக இருக்கட்டும், இல்லை வந்து இண்டெக்ஸாக இருக்கட்டும், 200 days மூவிங் அவரேஜுங்கிறது மிக 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 முக்கியமான ஒரு மூவிங் அவரேஜ். ஏன் காரணம்னா 200 days மூவிங் அவரேஜ் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 வீக்ஸ். ஓகே, ஒரு வாரத்துக்கு வந்து 5 நாள் ட்ரேடிங் டே. ஓகேவா? அப்படி பார்க்கும்போது 40 × 5 200 days ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு வருஷம். ஓகே, ஸோ அப்படிங்கும்போது இந்த 200 days இந்த ப்ரைஸ் வந்துட்டு மேலே மூவ் ஆகிட்டு இருக்கா இல்லை கீழே வந்துட்டு இருக்கா அப்படின்னா என்ன அர்த்தம்? 200 daysனா நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் வந்து என்ன எதிர்பார்க்கக்கூடாதுன்னா ஒவ்வொரு நாளும் ப்ரைஸ் மூவ் அப்படி கிடையாது. ஓகே, ஆவரேஜாக 200 டேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து ரொம்ப பீக்கில் போயிருக்கும், ஒரு நாள் வந்து கீழே வந்து இறங்கியிருக்கும். நேற்று கம்பேர் பண்ணும் இன்னைக்கு ப்ரைஸ் இறங்கியிருக்கும், முந்தா நாள் கம்பேர் பண்ண இன்னும் இறங்கியிருக்கலாம். ஆனால் ஓவராலாக பார்க்கும்போது அந்த ஆவரேஜ் வந்துட்டு 200 days பேக்கில் இருந்ததுக்கும் 200 days ஆஃப்டருக்கு பார்க்கும்போது கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்படிங்கிறது தான் 200 days மூவிங் அவரேஜ். ஓகே, ஸோ அதை வச்சு தான் வந்துட்டு பேஸாக வச்சு தான் இந்த வந்து நம்ம வீடியோவும் பார்க்குறோம், இந்த ஸ்ட்ராட்டஜியும் சரி, இந்த கோல்டன் கிராஸ் டெத் கிராஸ் ஸ்ட்ராட்டஜியும் சரி. ஓகே, அதை வச்சு தான் பார்க்க போகிறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது 200 டேங்கிறது லாங். ஓகே, அது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா அது வந்து லாங் டேர்ம் ப்ரைஸ் மூவிங் அவரேஜ். இன்னொன்று வந்துட்டு 50 days மூவிங் அவரேஜ், இது ஷார்ட் டேர்ம் ப்ரைஸ் மூவிங் அவரேஜ். நம்ம ஏற்கனவே மூவிங் அவரேஜ் வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கோம். இந்த ஷார்ட் டேர்ம் மூவிங் அவரேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து மூவ் ஆகும், லாங் டேர்ம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்லோவாக மூவ் ஆகும். ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது ஸோ இந்த மூவிங் அவரேஜ் கிராஸ் ஓவர் சிஸ்டத்தில் இந்த ஷார்ட் டேர்ம் தான் ஃபஸ்ட்டு மூவ் ஆகும். அப்போ ஷார்ட் டேர்ம் வந்து மேலே இருக்கும்போது அது வந்துட்டு புல் மார்க்கெட். ஓகே, அதே ஷார்ட் டேர்ம் கீழே இருக்கும்போது அது வந்து பியர் மார்க்கெட். இதை வந்து இல்லை இந்த மூவிங் அவரேஜ் எடுத்துகிட்டு வெறும் வந்துட்டு 200 பார்த்தீங்கன்னா 200க்கு மேலே இருக்கும்போது 200 மூவிங் அவரேஜ் வந்து மேலே வந்து உங்களோட ஸ்டாக்கோ இண்டெக்ஸோ இருந்துச்சுன்னா அது வந்து புல்லு. அதே வந்து 200 மூவிங் அவரேஜ் கீழே இருந்துச்சுன்னா அது வந்துட்டு பேரிஷ் மார்க்கெட். ஓகே,
ஸோ ஓவராலாக இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறது கிராஸ் ஓவர் பண்ணும்போது டபுள் கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்தது. ஸோ ஓவராலாக இந்த வந்து கோல்டன் கிராஸ் அப்படிங்கும்போது என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ இதை நான் உங்களுக்கு டெமோவில் உங்களுக்கு காட்டுறேன். இது கட் பண்ணது 2 கிராஸ், அதாவது ஷார்ட் டேர்மும் லாங் டேர்ம் ரெண்டுமே 250 கட் பண்ணும்போது, அப்போ நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட் டேர்முக்கு மேலே வந்துட்டு ஷார்ட் டேர்ம் வந்து மேலே வந்திருக்கும் போது அது வந்து புல் மார்க்கெட்டு. ஸோ அது அதே மாதிரி கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஸோ ஷார்ட் டேர்ம் வந்து கீழே இறங்கி வந்துச்சுன்னா அது வந்துட்டு பியர் மார்க்கெட். இதுதான் வந்து இதில் வந்துட்டு. ஸோ அப்போ வந்து மேலே போகும்போது அப்போ என்ன தெரியுது அப்படின்னா, லாங் டேர்மில் இது வந்து புல் மார்க்கெட்டு, அதே டயத்தில் வந்து ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி லாங் டைமில் இது வந்துட்டு பியர் மார்க்கெட்டு ப்ரைஸ் டெக்ளைன் ஆகுது. அப்படிங்கிறதா இந்த கோல்டன் கிராஸ் டெத் கிராஸ்ங்கிறது குறிக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 200 days மூவிங் அவரேஜ் யூஸ் பண்ணுறதுனால இது ஒரு மேஜர் இண்டிகேட்டர்னால, ஒரு மேஜர் பீரியடுனால, லாங் டேர்ம் பீரியடுனால. ஓகே, ஸோ இந்த 200 days மூவிங் அவரேஜை நம்ம கோல்டன் கிராஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த மூவிங் அவரேஜ் பேஸாக இருக்கும்போது அதுக்கப்புறம் மேலே போகுது. ஓகே, அது ஏன்னா ஷார்ட் டேர்ம் வந்துட்டு நம்ம ஃபாஸ்ட் டேர்ம் வரும், அதை வச்சு ஓகே கட் ஆகிடுச்சுன்னு சொல்லி எடுக்கிறோம். ஓகே, அப்படி பார்க்கும்போது எங்கே வந்து நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். சப்போஸ் வந்து பொசிஷனல் ட்ரேடிங் பண்ணுறேன், இது பொசிஷனல் ட்ரேடிங் பண்ணுறோம். இப்போ வந்து உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெளிவாக நான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்டாக்காக இருந்தாலும், எந்த ஒரு இண்டெக்ஸாக இருந்தாலும், அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பொசிஷன் ட்ரேடிங் பண்ணாலோ இல்லை இது பண்ணாலும் அவர் அதிகமாக வந்து யூஸ் பண்ணுற ஒரே அவரேஜ் வந்து எது யூஸ் பண்ணுவார்னா 200 மூவிங் அவரேஜ் தான் யூஸ் பண்ணுவார். யார் என்ன சொன்னாலும் 200 மூவிங் அவரேஜ் மேலே இருந்தால் மட்டும்தான் வந்துட்டு எந்த ஒரு ஸ்டாக்கையும் அவர் இன்வெஸ்ட் பண்ணுவார் பொசிஷனல் ட்ரேடிங்க்கும். அதே டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது செகண்ட் கன்ஃபர்மேஷன் இந்த கோல்டன் கிராஸ் டெத் கிராஸ். ஸோ இந்த கோல்டன் கிராஸ் டெத் கிராஸை வச்சுட்டு இன்வெஸ்ட் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா ஸோ ப்ரைஸ் டெக்ளைன் ஆகும்போது சில ஸ்டாக்லாம் வந்து நல்லா வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். கண்டினியூஸாக 200 days மூவிங் அவரேஜ் மேலே போயிட்டே இருக்கும். 200 days மூவிங் டெத் கிராஸ் வந்தால் கூட லைட்டாக தான் கீழே வரும், ரொம்ப வந்துட்டு இதாகுது. அப்படிப்பட்ட ஸ்டாக்லாம் இருக்குது. நம்ம வந்து அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பயோகான் பார்க்கலாம். அந்த ஸ்டாக் உங்களுக்கு காட்டுறவங்களுக்கு அது கண்டினியூஸாக அந்த மாதிரி ஸ்டாக்கை சில பேர் வச்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க, ஆனால் வந்து இறங்க முடியல. எப்போ பார்த்தாலும் ப்ரைஸ் அதிகமாக இருக்குன்னா இந்த டெத் கிராஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா அதை பயன்படுத்தி வந்து லோ ப்ரைஸில் கிடைக்கும்போது வாங்கிடுவாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும் இந்த கம்பெனி நல்ல கம்பெனி. இப்போ ஏதோ ஒரு மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன்லாம் வந்துட்டு ஓவரால் செக்டர்னாலும் வந்து கீழே இறங்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி வச்சுப்பாங்க. அந்த மாதிரி டைத்தை வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அது மாதிரி உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு நம்ம இன்னொன்று சொன்னோம் 200 மூவிங் அவரேஜ் வச்சுட்டு அப்போ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தா ஸோ டெத் கிராஸ் வரும்போது அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கீழே இறங்குது இல்லையா, அப்போ அது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆகும்போது அதே வந்துட்டு மேலே புல் மார்க்கெட்டில் அது வந்து 200 அவரேஜ் வந்து கீழே இருக்குது, மேலே வந்து ஏறுது இல்லையா, அப்போ அது வந்து சப்போர்ட் ஆக்ட் ஆகும். ஸோ இந்த 200 மூவிங் அவரேஜ் வந்துட்டு சப்போர்ட் ஆகும், ரெசிஸ்டன்ஸ் ஆகும் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஒரு ஸ்டாக்குக்காக இருக்கட்டும், ஒரு இண்டெக்ஸாக இருக்கட்டும். ஓகே, ஸோ இது சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த டெத் கிராஸும் கோல்டன் கிராஸும் அதாவது மாறி மாறி வந்துட்டு, அதாவது ஒரு கிராஸ் வந்துட்டு மாறி மாறி வந்து அடிச்சுட்டே இருக்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டன் கிராஸ் வந்து மாதிரி இருக்கும், திருப்பி உடனே வந்து கொஞ்சம் ஒரு இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் என்ன சொல்கிறது 1 மந்த்துக்குள்ளே 2 வாட்டி வந்துட்டு கட் ஆகும். அந்த கிராஸ் கட் ஆகி திருப்பி வந்துட்டு பின்னி போயிட்டு இருக்கும். அப்படி பின்னி போயிட்டு இருக்குன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும் அடுத்தது என்ன நடக்க போகுது. அது ஏன்னா அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட் நடக்குது. கண்டிப்பாக என்ன ப்ரீவியஸ் நடக்குதோ, சப்போஸ் இந்த டெத் கிராஸ் வந்து ஃபுல்லாக கீழே உழுவ போகுதுன்னு அர்த்தம். ஸோ இந்த ஓவரால் நீங்கள் வந்து மார்க்கெட்டில் என்ன தெரிஞ்சுக்கணும்னா இந்த மூவிங் அவரேஜ் என்ன காட்டுது அப்படின்னா, அதாவது ஓவரால் இந்த ட்ரேடர்னுடைய ஃபீலிங்கை வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணுறதா மூவிங் அவரேஜ். நம்மள மாதிரி மக்கள் தான் வந்துட்டு ட்ரேட் பண்ணுறாங்க. அப்போ எல்லாரோட எண்ணெய் இப்போ ஆப்போசிட் சைடில் உள்ளவங்களுடைய எண்ணம் என்னங்கிறது எனக்கு தெரியாது, அதை ரெஃப்ளெக்ட் பண்ணுறது அந்த மூவிங் அவரேஜ். ஓகேவா, ஸோ இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த விதத்தில் இது வந்து கண்டிப்பாக வந்து பயனுள்ளதாக இருக்கும். சரி, ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்துட்டிங்கன்னா இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஸ்ட்ராட்டஜி. இதில் வந்து ஒளிவுமறையே இல்லாமல் உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஓகே, நம்ம என்ன ட்ரெண்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிஃப்டியை பார்த்தோட உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறத அதுக்கப்புறம் இது வந்துட்டு ரொம்ப பெரிய டைம் ஃப்ரேம்னால 50 days 200 days யூஸ் பண்ணி பண்ணுற பெரிய டைம் ஃப்ரேம்னால இதனுடைய இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அது தெளிவாக தெரியும். அதாவது வந்துட்டு நம்ம வந்து சின்ன மூவிங் அவரேஜ் பார்க்கும்போது தான் வந்துட்டு என்ன ட்ரெண்ட் தெரியாது, ஏன்னா மாறிட்டே போகும். நம்ம பெருசில் பார்க்கும்போது தெளிவாக தெரியுது. ஓகே, ஸோ அதனால் வந்துட்டுன்னா இது வந்துட்டு உங்களுக்கு ட்ரேடருக்கு வந்து இந்த ட்ரெண்டை வந்து தெளிவாக ஃபாலோ பண்ணுறது யூஸ் ஆகும். ஆனால் இதில் முக்கியமாக ஒரு என்ன விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை இக்னோர் பண்ணிங்கன்னா உங்களுடைய ட்ரேடர்ஸ்னுடைய எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம், ட்ரெண்ட் இஸ் ஃப்ரெண்ட். அதனால் ட்ரெண்டை வந்து இக்னோர் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து ட்ரேட் பண்ணக்கூடாது. ட்ரெண்டு வந்துட்டு புல் இருக்குது, அப்போ போய் நான் பியரில் வந்து வச்சுக்கிட்டு நான் பொசிஷனல் ட்ரேடிங் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணால் என்ன ஆகும், அது நம்மளுக்கு தான் வந்துட்டு கை சுடும். ஓகே, அப்படிங்கிறது தான் தெளிவாக அதில் சொல்கிறாங்க. சரி, நம்ம வந்து இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் 2-3 வந்துட்டு எக்ஸாம்பிள் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். சரி, இப்போ வந்து நம்ம அடிக்கடி பேசியிருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா 200 day மூவிங் அவரேஜ்னு பேசியிருந்தோம். அப்படிங்கும்போது இந்த 200 கிராஸ் ஆகிடுச்சா, கிராஸ் ஆகணும் எங்கே பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே உங்களுக்கு பெஸ்ட் சைட்ஸ் ஃபார் இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 சைட் கொடுத்தேன். ஒன்று வந்து ஃபட்டாஃபட்டோ, இன்னும் வந்துட்டு ட்ரேடர்ஸ் அண்டோ. அந்த இதில் tradersand.com போங்க. போன பிறகு நீங்கள் வந்துட்டு ஃப்ரண்ட்டில் அந்த பேஜ் வந்த பிறகு EOD ஸ்க்ரீன், எண்ட் ஆஃப் த டே ஸ்க்ரீன் இருக்கு இல்லையா, இதில் 200 day மூவிங் அவரேஜ் கிராஸ் 200 மூவிங் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 200 day என்னென்ன ஸ்டாக்லாம் வந்து கிராஸ் ஆகிடுச்சு, மேலே கிராஸ் ஆகிடுச்சா, கீழே கிராஸ் ஆச்சு, ஏற்கனவே சொன்னோம் இல்லையா. அப்போ கோல்டன் கிராஸா டெத் கிராஸா அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 2 உங்களுக்கு ஆப்ஷன் கிடைக்கும். ஒரு ஆப்ஷன் எடுத்துட்டிங்கன்னா
க்ளோஸ்டு ஃப்ரம் எபவ், ஓகே, க்ளோஸ்டு ஃப்ரம் பிலோ அப்படின்னா கீழேருந்து அதாவது வந்துட்டு மேலே ஏறுது 200 தாண்டி போகுது அப்படின்னா என்ன அர்த்தம், உங்களுக்கு புல்லுக்கு போகுது அப்படிங்கிறது. இன்னொன்று வந்து ஃப்ரம் எபவ், மேலேருந்து புல்லு முடிஞ்சு திருப்பி வந்து பியருக்கு வருது. ஸோ இந்த மாதிரி டீட்டெயில் ஸ்டாக்ஸ் நீங்கள் கண்டுபிடிக்கணும் பொசிஷனல் ட்ரேடிங் பண்ணால் இந்த வெப்சைட்டில் இது அந்த மாதிரி தெளிவாக கொடுத்துருக்காங்க. இங்கே போனீங்கன்னா இங்கே பாருங்கள் ஸ்டாக் கொடுத்துருக்காங்க ஏசிசி, அம்புஜா. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், புல்லுக்கு போகிறது ஃப்ரம் பிலோ பார்த்தீங்கன்னா ஏசிசி, பிலோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜீல், அதாவது ஜி என்ற ரீசனாக கூட பயங்கரமாக வந்து மேலே ஏறிச்சு. ஓகே, ஸோ கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பாருங்கள் 200 டே மூவிங் அவரேஜில் எபோ ஃப்ரம் அப்படின்னா வந்து கீழே டவுன் ட்ரெண்ட் வரப்போகுது அப்படிங்கும்போது ஃப்ரம் எபோ இங்கே வந்து சில இது வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிவிடுவோம். பிலோவை எபோ மட்டும் தெளிவாக கட்டும். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஸோ பெர்ஜர் பெயிண்ட்ஸு, அதுக்கப்புறம் போஸ், ஐஓசி, ஓகே, எல்ஐசி, என்சிசி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் எபோ அப்படின்னா மேலேருந்து கீழே வந்துட்டு டவுன் ட்ரெண்டுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது. இதுக்கப்புறம் இது வந்து உங்களுக்கு 200 டே எஸ்எம்இ அதெல்லாம் கிராஸ் ஆகிடுச்சு சொல்கிறாங்க, மேலேயா இல்லை கீழே அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ் இதோட கம்பைன் பண்ணிங்க உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் அது வந்து செகண்ட் கன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் நீங்கள் இறங்கிக்கலாம். சரி, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா நிஃப்டியை வந்து பாருங்கள். இதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 200 டே வந்துட்டு இந்த ரெட் கலரில் உள்ளது 200 டே மூவிங் அவரேஜ், ப்ளூ கலரில் வந்துட்டு 50 டே மூவிங் அவரேஜ். இதில் பாருங்கள் நம்ம ரீசன்ட் டேஸில் உங்களுக்கு தெளிவாக தெரியும் நம்ம வந்துட்டு இந்த ஷார்ட் மூவிங் அவரேஜுங்கிறது இந்த 50 டேஸ் இது வந்து கீழே இருக்குது. ஓகே, அப்படின்னா அர்த்தம் ட்ரெண்ட் வந்து டவுனில் இருக்குது. பாருங்கள் நம்ம மேலேயும் கீழே வந்து இது வரைக்கும் வந்து 200 மேலே பேருக்கு திருப்பி வந்துட்டு இன்னும் ஃபுல்லாக வந்து இப்போ இங்கே வந்து பாருங்கள் கிட்டத்தட்ட 2017 இங்கே ஒரு கிராஸ் ஓவர் ஆயிருக்கு. இது என்ன கிராஸ் ஓவர் இருக்கு இல்லையா, இந்த கிராஸ் ஓவர் வந்துட்டு என்ன கிராஸ் ஓவர் இதுதான். இப்போ வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெளிவாக சொல்லி எது வந்து கோல்டன் கிராஸ், எது வந்து டெத் கிராஸ். இது வந்து கோல்டன் கிராஸ். ஏன் அப்படின்னா இந்த ப்ளூ லைன் வந்துட்டு 50 டேஸ் மூவிங் அவரேஜ் மேலே போயிருக்கு, அதனால கோல்டன் கிராஸ். இன்னொன்று வந்து 200 டேஸ் மூவிங் அவரேஜ் மேலே வந்துட்டு இந்த ட்ரெண்ட் வந்துட்டு இந்த இண்டெக்ஸ் வந்து ட்ரேட் பண்ணுது. அதனால இது பாருங்க இங்கே ஏறி இருக்கு. இங்கே எங்கிறது எவ்வளவு, கிட்டத்தட்ட 8354 ஏறினது எங்கே வரைக்கும் போயிருக்கு பாருங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வரைக்கும் போயிருக்கு. அப்படின்னா இது எந்த இடத்துக்கு போயிருக்கு, 11120 வரைக்கும் போயிருக்கு. ஓகே, ஸோ அவ்வளோ வந்துட்டு கண்டினியூஸாக இருக்குது. அப்போ வந்து இது வந்து கோல்டன் கிராஸ். திருப்பி வந்து என்ன ஆகுது, இங்கே வந்து திருப்பி வந்து டெத் கிராஸ் ஆல்ரெடி ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே, 10700 ஃபுல்லாக இறங்கிட்டு தான் இருக்குது. இப்போலேருந்து வந்துட்டு இன்னும் இதாகல. இது வந்துட்டு இதே மாதிரி தான் ஃப்ரீக்வென்ட் ஆச்சுன்னா என்ன வேணா ஆகலாம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இப்போ எலெக்ஷன் வரதுனால யாரும் வந்து ஸ்ட்ராங்காக ஒரு பக்கம் போக மாட்டேங்கிறாங்க, கீழே போக மாட்டாங்க. எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் எந்த ஒரு முடிவு எடுப்பாங்க, மேல் பக்கம் போகிறதா. ஸோ இந்த மாதிரி விஷயத்தை உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து இந்த மாதிரி இந்த 250 வந்து உங்களுக்கு தெளிவாக இருக்கும். அடுத்த வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்டாக்கு, அதில் பாருங்கள் யூபிஎல். ஓகே, யூபிஎல் வந்து நான் என்ன எடுத்தேன் அப்படின்னா இந்த இங்கேருந்து தான் எடுத்தேன். அந்த யூபிஎல் பார்த்தீங்கன்னா இந்த 200 டே கிராஸ் ஆயிருக்குங்கிறதுல எடுத்தேன். அதில் பாருங்கள் இங்கே வந்துட்டு கோல்டன் கிராஸ் ஃபார்ம் ஆயிருக்கு 200க்கு மேலே. அதே மாதிரி 50 டேஸ் வந்து மேலே வந்துருச்சு, இது போயிட்டே இருக்கு. ஓகே, இந்த மாதிரி ஐடியாலாம் கிடைக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்துட்டு இந்த 200 இப்போ இங்கெல்லாம் யாருமே இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. இந்த இது வந்து இந்த கிராஸ் ஆன அப்புறம் இங்கே வாங்கி போடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். இந்த இடத்துல வந்துட்டு என்ன ப்ரைஸ் இது, இந்த இடத்துல கட்டாக இருக்குது. ஓகே, 775 இன்றைக்கி எவ்வளோ இருக்குது, 800 கிட்டத்தட்ட 69 வந்துச்சு, 100 ரூபா வந்துச்சு ஒரு ஸ்டாக்குக்கு. ஓகே, ஸோ எவ்வளோ நாள் இதுவும் பார்த்தா கிட்டத்தட்ட வந்து 29/11 மாதம் கிட்டத்தட்ட 12 மாதம் வச்சுப்போம். இப்போ வந்து 2 மாதம் இந்த 3 மாதம் 100 ரூபா வந்து ஒரு ஸ்டாக்குக்கு. ஓகே, ஸோ அந்த மாதிரி. ஸோ இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணலாம். இப்போ இன்னொன்று நான் சொன்னேன் இல்லையா, சில ஸ்டாக் வந்துட்டு வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க, ஆனால் வாங்க முடியல. இப்போ வந்து பார்த்துங்க, இது வந்து பயோகானோட 200 டே மூவிங் அவரேஜ் இந்த ரெட் லைன். இதில் பாருங்கள் இது கண்டினியூஸாக வந்து இதுக்கு மேலே தான் போயிட்டு இருக்கு. அவ்வளோ வந்து கீழே வந்து இறங்கவே இல்லை. அதாவது வந்துட்டு அப்போலேருந்து 200 மேலே தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கு. இது என்ன வருஷம், அது கிட்டத்தட்ட 2016 இப்போ வரைக்கும் 200 மேலே தான். இதெல்லாம் வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க. எப்படா டெத் கிராஸ் வரும்னு பார்ப்பாங்க. இப்போ டெத் கிராஸ் எங்கே வந்துச்சு, இந்த இடத்துல கொஞ்சம் இறங்குது, 200 டேக்கு கீழே வந்து இந்த இடத்துல இறங்குது. இப்போ இந்த மாதிரி வாங்கி போடுவாங்க, திருப்பி இந்த ஏற ஆரம்பிச்சிச்சு, திருப்பி போயிட்டே இருக்கும். ஓகே, ஸோ எதுக்குன்னா இந்த மாதிரி வந்து இதை பயன்படுத்தி நீங்கள் பொசிஷனல் ட்ரேடிங்கும் பண்ணலாம். ஓகே, ஸோ ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டிங்கும் பண்ணலாம், லாங் டேர்முக்கும் உங்களுக்கு தெளிவாக தெரியும். இது இந்த கம்பெனி ஆரம்பிச்சதுலேருந்து இல்லை வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னேருந்து எப்படி வந்து இந்த கம்பெனி ட்ராவல் ஆகிட்டு இருக்கு, அதோட பிஸ்னஸ் எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுடைய ட்ரேட் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ 2 வேர்டு நீங்கள் பார்த்தோம், கோல்டன் கிராஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெத் கிராஸ். கோல்டன் கிராஸுங்கிறது புல் ட்ரெண்டுக்கு, டெத் கிராஸுங்கிறது பியர் ட்ரெண்டுக்கு. ஓகே, இதுக்கு யூஸ் பண்ணுற மூவிங் அவரேஜ் பார்த்தீங்கன்னா 50 200 மூவிங் அவரேஜ். அல்டிமேட்டாக அது வந்து ப்ரைஸ் வந்துட்டு சிக்னல் பண்ணுது, மேலே போப்போதா கீழே போப்போதான்னு சொல்லிட்டு. இதை வந்து கண்டிப்பாக இக்னோர் பண்ணால் அது நமக்கு தான் வந்து லாஸ். ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பயனுள்ள தகவலாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு வந்துட்டு பாஸ் பண்ணுங்கள். உங்களோட பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் இருந்தாலும் தெரிவிங்க. தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங்.